ஒரு ஐக்கியமா சபை என்பது ஒரு கட்டிடம் நம்ம தான் நாம் தான் தேவனுடைய நாம் தான் தேவனுடைய தேவனுடைய ஆலயம், சபை, தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய மந்தை, பிரார்த்தனை தோட்டம், நிறைய பேர்ல அழைப்பதற்காக எக்லிசியா உங்களுக்கு கிரேக்க சபைங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழி எக்லிசியா. உங்களுக்கு நோட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க, அது நீங்க வீட்டில் போய் மறுபடியும் நல்லா படிக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க மறுபடியும் படிக்க குறிக்கோள் அப்படின்னு சொல்லி குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுக்கு சொந்தமானது. இப்ப என் கையில் ஒரு பேனா இந்த பேனா யாருக்கு சொல்றோம்? இந்த பேனா யாருடைய பேனா? எப்படி பேனா அப்படி கிடையாது. காசு கொடுத்து வாங்கினாலே இந்த பேனா எனக்கு யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு. அழைக்கப்பட்டவருடைய கூட்டம், அழைக்கப்பட்டவருடைய எங்கிருந்து அழைக்கப்பட்டாங்க? இந்த உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டாங்க. எங்கிருந்து அழைக்கப்பட்டாங்க? இப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? ஏன்? நமக்கான மனுஷர்கள். ஆனா அம்மா சொன்னாங்க, நாமும் இந்த உலகத்திலும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். நம்ம யாரு? நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னார், தேவனுடைய பிள்ளைகள் சொன்னார். இந்த உலக மக்கள் நம்மை பார்க்கறாங்க இல்லையா? நான் போய் சொல்ல நினைக்கிறேன், என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பெற்றது பத்தியா போல நீ போய் சொல்லியா? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா ரோட்டுக்கு போறவங்க போய் சொன்னாலும் அது சகிக்க முடியாம உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆனா ஒரு கடவுளுடைய போய் சொன்னாலோ தப்பா பேசினாலோ, நீங்கெல்லாம் அப்படி பேசலாமா, நீங்கெல்லாம் அப்படி நடக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அப்போதான் ஒரு வெக்கம் அதிகப்பட்டு பக்கம். அதனால ஒவ்வொரு விஷயங்களையும் கௌரவமாய் நாம் நடப்போம். புதிய பாட்டுல இந்த சபைங்கிற வார்த்தை வருது. மத்திய சுற்றிலும் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஊழியம் செய்திருக்கிற நாட்கள்ல ஒரு சமயத்துல அது சொல்றாரு, நான் என்ன கட்டுவேன்? யாருடைய சபை? என்ன அப்ப சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேனா? என்னுடைய ஜனங்கள் அவங்க யாரு? இந்த உலகத்திலிருந்து மக்கள். இப்போ பழைய ஏற்பாடுல
எங்க இருந்தாங்க? கடினமாக இருந்தாங்க. அப்ப மோசே மூலமா தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். பயணம் உள்ளார்கள். கொஞ்சம் கொஞ்சம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் சிவந்த சமூகத்திற்கு வந்தார்கள். சிவந்த சமூகத்தில் வரும்போது கடல் இரண்டாக பிளந்தது. மேலே மேலே கடல் காக்கப்படுகிறார்கள். மேகமே மழை எப்படி வந்து மேகத்தில் நகராக கண்ணி இருக்குது. மேகம் கேட்கி வைக்கிற கண்ணி ஆகாயம் இல்லையா? இப்போ தலைமையே நடக்கிறாங்க. 2 பக்கம் தண்ணி மேலையும் தண்ணி. அதுக்கு எந்த அடையாளம் சொல்வதுன்னா மூச்சிக்குள்ளாக அவர்கள் 4 நாளும் கடற்பட்டார்கள். என்ன செய்யப்பட்டார்கள்? ஒன்றுக்கு மேற்பட்டால் நம்ம அதை படிக்க முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப சபைக்குள்ள யார் இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம என்னதான் தேவன் அழைத்திருக்கிறார்? எந்த அழைத்திருக்கிறார்? அப்ப நமக்கு மொத்த பேர் என்ன? பரிசுத்தவான்கள். ஒரு சபையில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த பேர்களுக்கு உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரா இருக்கிறோம்? சபை பரிசுத்தமானது. சபை எப்படிப்பட்டது? சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமா. அந்த சரீரத்துக்குள்ள நாங்க வரும்போது நாம் என்ன இருக்கிறோம்? ஆண்களுடைய பார்வையில அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்முடைய அசுத்தத்தை எல்லாம் மன்னித்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறார்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த கையில் நோட்ஸ்ல அந்த வசனங்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம எதற்காக அழைத்திருந்தால் பரிசுத்தமானவர்களாக இரண்டாவதாக நித்திய மகிமைன்னா அழிவில்லாத மகிமை. எப்போதும் அழிவில்லாத மகிமை. அதை பயிர்
நித்திய மகிழ்ச்சி அளித்தவராக இருக்கிற சகல திருவிழி புலம்பிய தேவதானே கொஞ்ச காலம் பாடலுகிற உங்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், சுடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அவர் சபையில ஆண்டவர் அதை என்னவாக மாற்றுகிறார்? முதல் சீர்படுத்துகிறார். வீட்டுக்கு போகணும், போகணும்னா வீட்டு என்ன செய்வோம்? நம்ம மகன் வீட்டுக்கு போகிறது இல்லை, வந்து என்ன செய்வோம்? கேட்போம், சீர்படுத்துவோம், என்ன சொல்றோம்? சரியாகணும். அது உயர்வு அதை நமக்கு செருப்பு எதிர்ப்பது, வரமுறை எதிர்ப்பது, இப்படி கம்ப்ளைண்ட் இருப்பது, தற்கொலை இருப்பது, கல்வெட்டு எதிர்ப்பது, டிவி எதிர்ப்பது, புத்தகம் எதிர்ப்பது, இல்ல எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்து அந்த வீடு அது வீடு வந்து என்னென்ன பொருள் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும். சரி, இப்ப ஆண்டவர் சபையில நம்மளுக்கு என்ன செய்கிறார்? சரியா சொல்லுவோம். அந்த என்ன வந்து சீர்படுத்தி அப்புறம் சுயப்படுத்துகிறார், சுயப்படுத்துகிறார். ஏன்னா அவனுக்கு திறமான புத்தி இருக்கா? சொல்லுங்க, எல்லா காரியங்களும் ஓய்வு சொல்றோம். அதை நினைத்திருக்க முடியாது. மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் கற்பனையின் மேல் கட்டின வீடு நிலைத்து அப்போ அவனுடைய சபைக்குள் இருக்கிற மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கையுள்ள வார்த்தைகள் எப்படியோ 1000 வருஷம் உள்ளாக இருக்கும். எவ்வளவு அழகாக சொல்றாரு. நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டோம் அல்லது அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைத்திருக்கிறோம்? 1 Corinthians 1:9 சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபைக்கு கொடுப்பதாக இருக்கிறார். நாம் எல்லாருமே சபையில் அங்கமாக இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தம் உள்ளது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐக்கியமாக இருப்பதற்காக படிக்கும்போது திராட்சை கொடியாக இருக்கிறார். நாம் அனைவரும் அந்த திராட்சை கொடியிலே என்னவா இருக்கிறோம்?
செடிகளாக இருக்கிறோம். அது செடியில கொடி இருந்தாக்கா பழம் காய் காய்க்கும். கொடி தனியாக இருந்தாலும் ஐக்கியம் இல்லை. கல்வி உண்டாக்கி போட்டுள்ளார். கையை கையில் இருந்தா என்ன பாதுகாப்பு சரீரம் ஆகிய அது கூட என்னை தேவன் அழைத்திருக்கிறார். நீங்களா தியானம் பண்ண முடியாது. நானே சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? வருத்தம் மற்றும் மாறும் சொல்லுவது அதை அறிவரம் அதிகாரத்துல எல்லாரும் வாங்க அழைக்கிறார். ஏன் சொல்லுவது? அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக. இயேசு கிறிஸ்து யாரோடு ஐக்கியமாகிறார்? பிதாவோடு. யோவான் 17:3 பேசும் பொழுது அங்கு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் இருவரும் ஐக்கியமாக இருக்கிறோம். அப்படி சொல்றாரு, நீங்களும் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். அதனால ஐக்கியமாக இருப்பது அன்பு இருக்கும். அன்புகள் என்றால் அன்பு சகலத்தை தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும், பரிமாறும். அப்ப கடவுள் குழந்தை சண்டை போடுறாங்க, எல்லாரும் சண்டை போடுறோம். அந்த சொல்றது நன்றி மனது கண்ட அப்ப அப்போ சபையானது ஐக்கியமாக இருக்கோம்னா என்ன வேலை? நம்புவதும் சகிப்பதும் விசுவாசிக்கும் எதற்காக என்னை அழைத்தார்? பரிசுத்தமாகும்படி. முதலாவது அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல தெரியும். இப்போ பரிசுத்தம் என்றால் என்ன? தெரியாது. முடியும் இப்ப நான் இது கல்வி இந்த பணியை வெளியே உபயோகப்படுத்த செய்வார்கள். அந்த நாடு எப்படி பார்த்துக்கொள்வது இருக்கா? அது நம்ம
அந்த நோக்கத்திற்காக மீட்கப்பட்டது. 1000 ரூபாய் வந்தாரு, அந்த குடும்பத்துக்கு நம்ம சொந்த உபயோகத்துக்கு புரியுதா? அப்ப ஆண்டவருக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள் அது எனக்கு அது நானும் பரிசுத்தமானவருடைய பாதித்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டுமே செய்வது. அம்மா வந்து சொன்னாங்க, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது. நம்ம வீட்டுக்கு குடிக்காம நல்லா இருந்துருக்கோம். அவரை குடிக்கிறதே என்பதை செய்வீங்க. வட்டாரத்துக்கு ராஜாண்டா கொண்டு பேச மாட்டோம். இல்ல ஏற்கனவே நம்ம சொல்லுவாங்க, அந்த நம்ம சொல்லுற செய்ய அது ஆகிய எந்த படிக்க ஆமா எப்படி பார்த்தா நான் அந்த தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். எப்படி தேவனை பிரியப்படுத்துறது? அந்த பார்த்து நம் சொந்தக்காரர்கள் இந்த அம்மா வந்து மாநில வந்துக்கிறாங்க, மாநில வந்துக்கிறாங்க, மாநில முக்கியமான செய்தியா அவங்களே போய் சிக்கல் வாங்கி மக்கள் வாங்கிடுவான் அப்படி சாப்பிட பெரும்பாலான மக்கள் எங்க மக்கள் அந்த காலத்துல ஒரு 50 முன்னாள் எங்க பழனிசாமி முழுக்கையில போயிருப்பாங்க. அவங்களுக்கு அது நான் நல்ல வரைய நான் கொடுத்து காலேஜ் கொடுத்தேன். அதுக்கு தனியாக போய் நான் சொல்லுறேன் பார்த்தக்கூடாது. அப்பா அம்மா அது அப்பா அம்மா என் அப்பா கஷ்டப்பாடு நடந்தா ஒன்றுக்கே சாமானியம் இருந்தாலும் பக்கத்துல தமிழக
மூன்றாவதாக பரிசுத்தமாய் வாழ்கிறது. அந்த இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரம். சரீரம் இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பேரு? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய நீ நம்ம சுத்தமா பேசுறோமா? ஏன் பேசுறோம்? கேட்கிறா அப்ப இருக்குதா பந்தாலும் போட்டு சீர்படுத்துவா, திருப்படுத்துவா, வளப்படுத்துவா. இவைகள் எங்க தெரியுமா? சபையிலே அவங்க எதுக்கு பிரசனம் பண்றாங்க? சரியாக இருக்காங்க. நம்மளை பண்படுத்த, பலப்படுத்த, திடப்படுத்த, கற்பனை வார்த்தையை சொல்லிக் கொடுத்து நம்ம உறுதியாய் நிலைக்க. அப்ப நம்ம ஒவ்வொரு கல்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுகிறோம், பலப்படுகிறோம், உறுதியாக்கப்படுகிறோம். சரிப்படுத்துகிறோம், சீர்படுத்தப்பட உருவாகிறோம். ஒன்று தேர்கிறோம். 2வது அதிகாரம் 21 பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்? நமக்கு உருவாகி மாதிரியாக இருக்கிறார். என்ன இருக்கிறார்? முன்மாதிரியாக இருக்கிறார். இப்ப நாமும் எந்த வழியில நடக்கிறோம்? அவருடைய அடிச்சுவடுகள் அடிச்சுவடுகள் நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நடக்கணும். எத்தனை நாளைக்கு இயேசுவாக நடக்கணும்? ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் எத்தனை நாள் இயேசுவாக இருக்கணும்? அவருக்கு கல்வி கட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போட அன்றைக்கு திங்கட்கிழமை 14 நாள் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். காலத்தில் அவங்க ஊதி நம்ம வீட்டுக்காக சொந்தக்காரர் அப்படி நம்ம வீடு நாம் எப்பவுமே நல்ல முறையாக யாராவது வந்தா நல்ல முறையாக நடிக்கக்கூடாது. நல்ல முறையா நடிக்கக்கூடாது. சில பிள்ளைங்க
அப்பா அம்மா ரொம்ப புத்தகம் எடுத்து ரொம்ப பயங்கரமான அந்த பதில் போட்டு டிவி கொடுத்தாரு. அந்த அப்பா சொல்றது மக்கள் தெய்வமாகவே இருக்கு. என்ன சொன்னா எக்ஸாம் இல்ல கரெக்டாக முடிச்சுட்டே முடியல வீட்டு வேலைக்குள்ளே ஃபெயில் ஆக்கிட்டாரு சொல்றாங்க. நம்ம ஏமாறக்கூடாது ஏமாந்து போறோம். அப்ப ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவருடன் இருக்கும்படியாக நம்ம என்ன செய்கிறார்? அதுதான் சபை. சபை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. ஏனெனில் அது கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை. அந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? நம்ம வீட்டில் பார்க்கிறவங்க வெளியே வைக்கிறாங்களா? அந்த கல்வி கல்வி அந்த வேலை இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தா அது எப்படி யார் வேலை அங்கே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்னதான் பரிசுத்தமா நடக்கிறாங்க கூட நம்ம அறியாமலேயே கஷ்டத்தை நமக்கு வரும். அப்ப நாம அறிவு செய்யணும். ஆண்டவர்கிட்ட செய்யணும், அறிவு செய்யணும். அப்பா இது தப்பு குற்றம் குறைகள் பிழைகள் எல்லாத்தையும் மகிழ்ந்து செய்யணும். ஒவ்வொரு அறிவு செய்யணும். புறப்படும் போது அறிவு செய்யணும். சாப்பிடும்போது எத்தனை தடவை கிடைக்கிறது? சாப்பிட்டு கற்றுக்கொள்ளாது உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிடாது? அப்ப 2 பேர் 6 பேர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை 2 பேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? யார் தேவ பக்தி உள்ளவர்களோ அவருக்கு வரக்கூடிய சோதனை ரட்சிக்கிறார். அந்த அக்கிரமக்காரர் என்ன செய்வார்? மன்னிக்க மாட்டார். கண்டிப்பா நம்ம வீட்டு பிள்ளையை தப்பு செஞ்சா ஒரு பெரிய கட்டளை கொண்டு வந்தாரு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க உணர்வடைத்தா இருக்கிறதுனால நான் ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன். சின்ன பையன் அவங்க அம்மா ரோட்ல நான் ஸ்கூட்டர் நிறுத்திட்டேன் சொன்னேன். பார்த்தா இன்னும் கொஞ்சம் அடிக்கிட்டேன். அந்த அம்மா நிறுத்திடுச்சு. ஒரு அடிக்கிட்டு என்ன தாங்கல வண்டியை வந்து வண்டியை நிறுத்திட்டு சேலம் போட்டு அடி முன்னாடி இந்த அம்மா என்னை பார்த்து அடுத்த வார்த்தை சம்பாதிச்சு தப்பு இருக்கலாம். கையில முட்டு அடிக்கிறீங்க, ஆண் அடிபட்டா அப்புறம் யாரும் தூக்கிட்டு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். நீ தேவையா இந்த அம்மா அழுகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு உணர்வு நான் சொல்லுங்க. அடிக்க நம்ம கேட்குமா எப்படி நாளைக்கு அடி கொடுத்தேன். என்ன சொல்லுவாங்க சரியா? அப்ப குழந்தை அடிக்கிறது சந்தோஷம். அதை நிறுத்தத்துக்கு அது ஒரு மருந்து
ஓகே, எப்படி நாம் அழைக்கப்பட்டோமா? எப்படி நாம் எதிராக அழைக்கப்பட்டோம்? அதுதான் கரெக்ட். அதெல்லாம் படிச்சோம். எப்படி நம்மளை அழைச்சார்? அதான் படிச்சதுனால எப்படி அழைச்சார்? உலகத்தில் எப்படி அழைச்சார்? சுவிசேஷத்தினாலே, தேவனுடைய வசனத்தினாலே நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாம். ஒன்று பேசுகிறோம். ஒன்று பேசுகிறது 2ஆம் அதிகாரம் 13-14. இரண்டாம் அதிகாரம் 13-14. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு பட்டிருக்கிற ஜனங்கள் பவுல் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டார்கள். அப்ப சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். மார்க் 14:14 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி கேள்வியினாலே, தேவனுடைய வசனத்தை நாம் கேள்விப்படுவதன் மூலமாய் நமக்கு என்ன வருகிறது? விசுவாசம். எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய், அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருப்பதை என்ன செய்யணும்? விசுவாசம். அந்த விசுவாசம் எதின் மூலமாய் நமக்கு வர வேண்டும்? சுவிசேஷம் அல்லது தேவனுடைய வசனம். சுவிசேஷம் அல்லது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். எனக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11. ஆகையால் அப்ப தேவனுடைய வசனம் நமக்குள்ளாக என்ன ஆகுது? மகிமைப்படுது. என்ன ஆகுது? எப்போ? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய். அப்ப நம்ம சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். நாம் பரிசுத்தவான்களாகிறோம். ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சபையிலே நாம் என்னவா இருக்கிறோம்? அங்கமாய் இருக்கிறோம். நண்பராக இருக்கிறோம். பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லையா? அப்ப நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். முதலாம் வசனம். நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். உங்க பேர் என்ன? ரூபன். ஐயாவுக்கு ஐயாவை ரூபன் ஐயாவை கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க. எங்க அழைச்சிருக்காங்க?
இது ரெண்டு பண்ணாங்க. அந்த கல்யாண மேடையை போய் மாப்பிள்ளைக்கு உட்காந்துட்டேன். நான் இங்கதான் உட்காருவேன். எங்கதான் கல்யாணம் என்ன செய்யணும்? எடுத்து கூட்டி போய் வெளியே மாப்பிள்ளை வேலை மாப்பிள்ளை இருப்பான். மாப்பிள்ளை இருக்கிறாரு. நீ கல்யாணத்துக்கு வந்தீங்க இல்லையா? வந்து என்ன செய்யணும்? கரெக்டா சொல்லணும். சாப்பிடணும். அதுதான் பெட்டு. சாப்பிட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அவசியமோ கல்யாணத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, அவங்க சந்தோஷத்தை நம்ம பார்த்துக்கணும். சாப்பிட்டு நம்ம போகணும். ஒன்றும் அந்த கல்யாணத்துக்காக நம்ம சாப்பாட்டுக்காக. அப்ப ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாகும்படி, அவரோட ஐக்கியமாக இருக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? சாத்தான் எங்கே போக மாட்டேங்கிறான். நான் என்னதான் நீங்க பண்ணுவேன், நாங்க அப்படித்தான் நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. சண்டை போடாது, அடிக்காது, அழைப்புக்கு என்னவாறு நடக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொல்லி அழைப்புக்கு மாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, இப்படி சொல்லுவோம். அவங்க வீட்டு அழைச்சிக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் வாங்குங்க, டீட்டெயில்ஸ் வாங்குங்கிறாங்க. நான் கரெக்டா போயிட்டேன். அந்த வீட்டுல எங்க உட்காருங்க? அப்புறம் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன செய்வாங்க? டைனிங் டேபிள் வாங்க போறாங்க. அப்பதான் போவோம். நான் நம்ம போய் டைனிங் டேபிள் உட்கார்ந்து அப்போ ஆண்டவர் வந்து எதுக்கு அழைச்சாரு? அவரோட ஐக்கியமாக இருக்க, பரிசுத்தவானாக இருக்க, தேவனுடைய குடும்பத்திலே அவருடைய விடுதலையாக இருக்க நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. புரியுதா? அப்ப அந்த அழைப்பை அறிந்து அதற்கு பாத்திரமானதுன்னா தகுதியா நடந்துக்கணும். பள்ளிக்கூட்டு போறியா? காலையில என்ன பேர் இருக்குமா? நீ மட உள்ள கூட்டுல போய் கொடிமரத்துல போய் இருக்கியா? ஏன் எங்க ஒவ்வொரு இருக்கணும். உங்க வகுப்பு 3ஆம் கிளாஸ்னா 3ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ்னா அந்த கிளாஸ்ல நீ எங்க இருக்கணுமோ வீட்டு வசதிக்கு போய் எங்கதான் நானா நிற்க முடியாது. நான் அங்க முன்னாடி தான் நிற்க சொன்னேன். அது வெற்றி ஓடி. அப்ப தேவன் என்னை அழைத்து இருக்கிறார். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எங்கே அழைத்தார்? உலகத்தில் என்னை அழைத்திருக்கிறார். இப்ப என்னை எங்கே வைத்திருக்கிறார்? அவருடைய சபையிலே வைத்திருக்கிறார். இப்ப அந்த சபையிலே நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். இந்த சரீரம் பரிசுத்தமுள்ள சரீரம். அப்படி சரீரம் அந்த சரீரத்தை நான் அங்கமாக இருக்கிறபடியாலே நானும் என்னவாகிறேன்? அவனுடைய ஐக்கியத்தை நான் இழந்த என்ன ஆகும்? செத்து போவே. பரிசுத்தம் போய் அசுத்தம் இருள் பிரியமா இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம படித்த சில காரியங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உதாரணத்துக்கு உதாரணத்தையும் சரிபட்டாமல் அதற்கு பதிலாக
ஆசீர்வாதத்தில் சுதந்திரிக்க போறவங்க நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? நம்ம வாயில் வருதா? என்ன பேசுறேன்னு சொல்லி நம்ம வாயில் என்ன வார்த்தை வருது? நல்ல வார்த்தையே வருது. நல்ல வார்த்தை என்ன வார்த்தை? நல்ல என்ன இன்னொரு ஆப்போசிட் என்ன? அப்ப என்ன வார்த்தை பேசுற? எபேசிய 4ஆம் அதிகாரம் 29வது உங்க வாயில ஆசீர்வாதமான வார்த்தை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கும். அது என்ன வார்த்தை? நாம போகணும் என்ன வார்த்தை? லட்சம் ஒன்று வேற அமிழ்ந்தாயிரம் எப்படி இருக்குமா? நடம் பண்ணும்போது இருக்கும் அதான் இல்லை. ஏனெனில் நான் தேவனுடைய நான் தேவனால் அழைக்கப்பட்டேன். என்னுடைய ஐக்கியம் தேவனோடு என் வாயில் இருந்த என்ன வார்த்தை கூட ஆசீர்வாதமான வார்த்தை, நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை ஏன்னா யாருடைய சரீரம் இது? சரீரம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் என்னவா இருக்கிறேன்? அங்கமாக நான் இருக்கிறேன். ஒன்று பேர் 2 பேர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வெளியிலும் தனியற்றவர்களுமாய் இருப்பவர்களாலே உங்களுக்கு உண்டானது பெருகினால் என்ன செய்யும்? உங்களை நம்முடைய கண்களாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் அடைவோம். நாம் வீணானவர்களாகவும் கனியில்லாத மக்களாக மாறுவார். கனிவனுடைய மக்கள் தேவனுக்கு என்ன மக்களாக இருப்போம்? ஒரு வாரி பயக்கிறான் 25-30 வயசு அவன் வேலை வெளியே போக மாட்டேங்கிறான். சும்மா தானே எடுத்து சொல்லுவாங்க. அம்மா நல்ல பேர் சொல்லுவாமா? அந்த பேர் மாற்றணும். சோம்பி ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். நிறைய சம்பாதிக்க சம்பாதிக்க முடியும். இல்ல எங்க அப்பா ஒரு அவனால அந்த குடும்பத்துக்கு இல்லை பயம் இல்லை. அப்ப நம்ம உலகத்துல வாழும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவதாக நன்மை செய்கிறவராய் ஓகே, இப்ப நம்ம பாடத்தை முடிவுக்குள்ள கொண்டு வரோம். 2ஆவது பாடத்தை அடுத்த மாசம் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். இந்த பேப்பரை வச்சிருக்கா நீங்க ஒரு சின்ன பிரைஸ் வாங்கி நான் கொடுக்குற நோட்ஸ்ல இப்ப வச்சுட்டீங்கன்னா இப்ப படிக்காட்டி கூட அப்புறம் படிச்சுக்கலாம். இந்த பேப்பர் நான் எவ்வளவு நேரம்
செலிபிரிட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு எந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கொடுத்தாலும் நோட்ஸ் கொடுத்தேன். அது இன்னைக்கு மாத்திரம் உங்களுக்கு எப்பொழுதும் பயன்படுறாரு. காதுல கேட்கறது அப்பப்போ கேட்டு கொடுக்கலாம். அந்த நோட்ஸ் கைடு 58 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். இன்னைக்கு மற்ற நோட்ஸ் கைடு 58 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய 18 வயசு. அப்ப நான் பைபிள் காலேஜுக்கு போயிருந்தேன். அப்ப நான் எழுத பார்த்தியா ஓரமான அந்த நோட்டெல்லாம் இன்னும் வச்சிருக்கு. இப்ப கூட எடுத்து நான் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து ஞாபகம் போல சொன்ன கருத்தெல்லாம் ஞாபகம். சரி, யாருக்கும் தெரியாது. தெரியாது இருக்கும்போது ரொம்ப படிப்பு சப்ஜெக்ட் ஒட்டியே இருக்கும். யாராவது நீங்களே கையில் பாட்டு ஆண்டுடைய வார்த்தையை செய்யலாம். நீங்க சொல்ல முடியும். இந்த நோட்ஸ் காதுல கேட்டா இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் நோட்ஸ் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படிச்சோம்? சபையுடைய இயல்பு தன்மை குணம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் யாராக இருக்கிறோம்? சபையில ஆமா கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். என்ன பிள்ளைகளாக இருக்கணும்? கனி கொடுக்கணும். அப்ப கனி இல்லாத வளர்ப்பு பார்த்து ஆகணும்னு சொன்னாரு. அப்படி வேற பார்க்க வேணுமா? கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கு. செய்வோமா? எங்கள் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலத்தில் சம்பாதித்துக் கொண்ட உங்களுக்கு சொந்தமான சபையை அந்த சபையிலே எங்களை சொந்தமாக இருக்கு. எங்களை அழைத்து எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை சீர்படுத்தி இடப்படுத்தி வல்லப்படுத்தி எங்களை நிறைவேற்றுகிறவராக நன்றிக்கிறார். நாங்கள் விசுவாசத்திலே கிடைக்கவும் கனி கொடுக்கவும் அநேகருக்கு பிரயோஜனம் வாழவும் அந்த ஒவ்வொருவருடைய ஆசிரியரை இந்த நிர்வாகத்தில் தேவ துன்பையும் சமாதானம்